Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்மேட் ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ஐட்டம் பாத்தீங்கன்னா மிளகு வந்து 3 டேபிள்ஸ்பூன். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வறுத்துறணும். நீங்கள் வந்து கறியை விட்டுறக்கூடாது. இது நல்லா மிளகு பார்த்தீங்கன்னா இந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். சீரகம் வந்து 3 டேபிள்ஸ்பூன், அதையும் நல்லா வறுத்துருங்க. நம்ம லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணிகிட்ருக்கோம் இதில். ஸோ கரியாமல் நம்ம கரெக்டாக அதை எடுத்துடணும். இந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ துவரம்பருப்பு வந்து 2 டேபிள்ஸ்பூன். துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் வறுக்கறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால் பொறுமையாக வறுத்து எடுத்துருங்க. இப்போ எடுத்துடலாம் இதை. தனியா வந்து 2 டேபிள்ஸ்பூன், அதையும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துருங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5 மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன், காஞ்ச மிளகாய். அதோட ஒரு கை வந்து கருவேப்பிலை நான் காய வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கை அளவு எடுத்து அதோட நம்ம வறுத்துக்கலாம். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் நல்லா இதோட வறுத்துருங்க. பெருங்காயம் போட்ட உடனே டக்குன்னு கரிஞ்சிரும், அதனால் கேர்ஃபுல்லாக பொறுமையாக வறுத்து எடுத்துருங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நம்பர் நம்ம நல்லா இடிச்சுக்கணும். ஏன்னா அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறனால நம்ம இடிச்சிட்டு அப்புறமா அதை வறுத்துடலாம். இப்போ நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துடுறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் கொரன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட தேவைக்கேற்ற மாதிரி. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இது இப்படி இருக்கும். நம்ம கொரன்னு தான் அரைக்கணும், பவுட்ராக ரொம்ப பவுட்ரிஷாக அரைக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், பூண்டோட இதெல்லாம் தெரிகிற மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பவுட்ரை வந்து நீங்கள் வந்து நல்லா அரைச்சிட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா தான் பாக்ஸ்குள்ளே போடணும். நீங்கள் இதை நிறைய அரைச்சி செய்யாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.